ஏன் இதெல்லாம் சொல்றேன், பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனா அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுங்க. என்ன பையன் கத்து கத்தியா உங்களை நம்பி மக்கள் வாங்குறாங்க பாக்குறாங்களே, நீங்க எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கு. ஏன் விஜயகாந்துக்கு என்ன எங்க எனக்கு என்ன ஏன் வயிறு உண்மை. ஜெயலலிதா அவர்கள் நேர்மையான உத்தமரா ஏன் தைரியமாக இருக்க வேண்டியதான். தொழிற்சாலை நீங்க எல்லாம் ஸ்ட்ரைக் இதே மாதிரி பண்ண வேண்டியதானே, இதே மாதிரி போராட்டம் நடத்தாது. இதே மாதிரி ஸ்கூல் எல்லாம் ஐயோ ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் கத்துறாங்க, என்னையா போட வேண்டியதானே. அதுகளுக்கு என்னன்னு தெரியாது. அதுகளுக்கு அண்ணாதிமுக துண்ட கத்துல போட்டு விட்டு கத்து கத்து இதான் கத்து 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 என்ன கத்து கத்துங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன், உண்மைகள் உரைக்குது. யாருக்கு? எனக்கு இல்லை, அவங்களுக்கு. ஜெயலலிதா ஏன்னா நான் உண்மையாக தான் நடந்துகிட்டு இருக்கேன். எனக்கு உரைக்கிறதுங்கிறதுல நான் ஒழுங்கா இருக்கேன். அவங்க 20ஆம் தேதி திரும்ப சொல்றேன் கொஞ்சம் அதெல்லாம் கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. 27ஆம் தேதி மாத்திர பரப்பணம் அதே இடத்துல அவரும் மாத்திட்டாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தேர்தல் நிற்க முடியாது. இது ஜாமீன்ல ஜாமீன்ல வராம போ, அதை பத்தி 10 வருஷம் தேர்தல் நிற்க முடியும். இது ஜாமீன்ல வராம போங்க. எங்களுக்கு 10 வருஷம் தேர்தல் நீங்க தமிழ்நாட்டை காக்க முடியுமா? காக்க முடியாது. சரியான தீர்ப்பு. மைக்கேல் டி அவங்க உடனே நீங்க தமிழ்நாடு கன்னடா சண்டை கலக்கி விடுறாங்க. யாரு? இந்த அண்ணாதிமுக சொல்றாரு. தெரியாம கேட்கிறேன். நல்லது செஞ்சாலும் உங்க கட்சி இருக்கும் போது உடனே இதே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னா முல்லை பெரியாருக்கு உடனே மதுரை விவசாயம் எல்லாம் பார்த்து தெரிவிச்சு உடனே பாராட்டுகள் அந்த அம்மாவுக்கு வச்சாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன், ஹேட்ஸ் ஆஃப்னா நீங்க பார்க்கலாம். நாங்க எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு உருவம் வச்சா உடனே போலீஸ் பிடிச்சி இவங்க இருப்பாங்களாம், அடிப்பாங்களாம், இல்லை வதப்பாங்களா, அதை மட்டும் பிடிக்கப்படாது. போலீஸ் வெடிக்க பார்த்துருக்காங்க. இது தேவகோட சொல்றா தமிழ்நாடு சிறைச்சாலைக்கு இங்க வந்துக்கிட்டு எல்லாரும் நீங்க ஜாமீன் தான் வரக்கூடிய அங்கேயே ஜாமீன் கொடுத்துருங்க. இங்கே ஒரு அக்கப்போர், இங்கேயும் லஞ்சம் லாவண்யம் எல்லாம் எதுக்கு ஓடணுமா திரும்ப அந்த அம்மாவுக்கு அப்படி இல்லை. பெல்காம் போடுங்க, அது ஒரு ஜெயிலு, அங்க போடுங்க. இல்லைன்னா திகார்ல போடுங்க, அங்கிருந்து திகார்ல போடுங்க. இல்ல ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை அந்தமான் வச்சுட்டு போடுங்க. உங்களை யார் வேணுமோ கடன் பிரச்சனையே அந்தமான்ல போடுறாங்க. உங்களை யார் வேணும். அதாவது ஏன் விஜயகாந்த் இப்படிலாம் பேசுறா எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. தமிழ்நாடுனாலே ரொம்ப கேவலமா பார்க்குறாங்க. எல்லாரும் வெளிநாடு இப்படிங்கிறாங்க தமிழ்நாடா சரி என்ன நாங்க என்ன தப்பு இல்லை. அந்த அம்மா தப்பு. தமிழ்நாடு யார் முதலமைச்சர்? தமிழ்நாடு யாருக்கு முதலமைச்சர்? ஜெயலலிதா. அதான் ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு எனக்கு வந்துருக்கு லெட்டர். நீங்க பார்த்தீங்கன்னா நான் தெரியாம கேட்குறேன். அம்மா உணவகம், அம்மா மருந்து கடை, அம்மா பழத்துக்கு, அம்மா டாஸ் மருந்து போடுறதுதானா அதுக்கு ஒரு கேஸ். என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் இல்லை. சரி எங்க மேல மாத்திரம் கேஸ் போட்டு நாங்க ஜெயிலுக்கு போட சந்தோஷம், நீங்க ஜெயிலுக்கு போனா மாத்திரம் அழுவீங்களா? என்னையாது மைக்கேல் டி குன்கா என்ன பண்ணார்? எடியூரப்பாவுக்கும் அங்கதான் ஜெயில் தண்டனை கொடுத்தார். அவரும் அந்த கர்நாடகத்தின் முதலமைச்சர் தான் எடியூரப்பா அன்னைக்கு. அதே மாதிரி நிலக்கரி சுரங்க ஜனார்தன் ரெட்டின்னு கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான். அவரையும் தூக்கி உள்ள யார்? மைக்கேல் டி குன்கா. இன்னைக்கு 66 கோடியில் ஒரு எத்தனை ஒரு 56 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் நீ கணக்கு 56 கோடி ரூபாய்க்கு எப்படி சுத்தி வந்துச்சு. எல்லா வரையும் வளர்த்துறாங்க. எல்லா பத்திரிகைகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணுங்கிறது இல்லை. இருந்தாலும் எதற்காக இதெல்லாம் பேசுறேன்னா இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு குழப்ப தேவையா? ஏன் ராணி மாதிரி வந்தீங்களா? ஆனாலும் ஜெயில யாரையும் பார்க்காம இருக்கீங்களா? வெக்கங்கிட்டு போயிருக்கீங்களா? ராணி மாதிரி இருந்தது நம்மளை ஜெயில எப்படி ஆனாலும் யாரையும் பார்க்கலாம். இவங்க உடனே உங்க அம்மா என்னடா உங்க அம்மா இவங்க நோட்டீஸ் சின்ன பங்கு அம்மா அம்மான்னு அழுகுறான். என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். என்ன சும்மா ஜெயலலிதா பயமா யாருக்கு வேலை? இனிமே உங்க புகழுக்கும் கலங்குக்கும் எப்படி இருக்காரு எனக்கு தெரியும். எப்படி உங்களையும் கோர்ட்டு திறந்து திருடா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மக்களே அப்படின்னு உங்க தலைவர் தான் பாடி இருக்காரு. புரிஞ்சுக்குங்க. அண்ணாதிமுக தொண்டர்களே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால்
திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு யார் பாடியிருக்கா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பாடியிருக்கார். நான் அடிக்கடி போற பக்கமெல்லாம் சொல்லுவேன், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எல்லாரும் நம்மள நின்று கொண்டுச்சா 18 வருஷம் உங்களுக்கு 120 வாயில வாங்கலாம், என்னாச்சு? இன்னும் 10 வருஷம் தேர்தலில் கூட நிக்க முடியாத பண்ணிருச்சா? இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, இவங்க என்னமோ இங்க இருந்து சாதனை என்ன சாதனை, எங்க கோள நாடுலயே நீங்க போய் தங்க முடியாது, அப்படிதான் பண்ண போறாங்க. பாருங்க, பார்த்துக்க. ஏன்னா இவ்வளவு வைரஞ்சிக்கு உண்மை படிச்சு பார்த்து நீங்களாம் ஏதோ ஜெயலலிதாக்கு ஏதோ ஒரு தனக்கு மிஞ்சி யாரும் இல்லை நினைக்கிறீங்களா? அதுதான் தவறு. அதாவது பணம் கொடுத்தால் எதையும் விலைக்கு வாங்கலாங்கிறது ஒண்ணு. பணம் 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 பாதல மட்டும் ஓட்டம் சில்லற காசா பாயினா, சில்லற காசா கூட பாயலையே. எந்த ஓட்டங்களையும் சில்லற காசா மேல எதிர்பார்க்க. ஏனென்றால் மைக்கேல் டி குல்கா தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதிகள் சாட்டை அடிக்கிறமோ ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அவர்தான் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பக்தருக்கு நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும் அவருக்கு தெரிவித்துள்ளேன். ஜெயலலிதா கடைசியா ஒன்று சொல்லி, ஏய்ப்பருக்கு காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் என்று மறந்து விடாதே. இந்த நிலைமை இந்த இல்ல ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு மக்கள் உண்டு என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் அந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என் பக்தருக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்.